திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் மூட்டை மூட்டையாக கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருது. தற்போதைய விவரம். கேரள மாநிலத்தில் இருந்து நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் மற்றும் கோடகநல்லூர் பகுதிகளில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டு அங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் வயல்வெளி பகுதிகளை மாசு ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களிலும் தகவல் பரவியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக செய்திகளை வெளியானது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளிடம் பலவூர் விஓ மற்றும் குப்பை கொட்டப்பட்ட தனியார் இடத்தின் மேற்பார்வையாளர் ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைத்து அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்போது 2 பேரிடம் சுத்தமல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவுப்படி குப்பைகளை தரம் பிரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நோய் தொற்று பரவாமல் இருக்க பல்வேறு ஊராட்சி பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மூலம் கிருமிநாசினி தெளிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பின்னர் நெல்லை மாவட்டம் பரப்பாடி பகுதியில் உள்ள மறுசுழற்சி மையத்திற்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.